இந்த அமர்வில் நம்முடன் பங்கேற்பதற்காக திமுகவிலிருந்து திரு சேலம் தரணிதரன், பாஜகவிலிருந்து திரு தூத்துக்குடி செல்வம், காங்கிரஸிலிருந்து இதயத்துல்லா, அரசியல் விமர்சகர் ஹரிமாதவன், நாம் தமிழர் கட்சியிலிருந்து திரு சசிகுமார், அனைவருக்கும் வணக்கம். இதயத்துல்லா, உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். டெல்லி முதல்ல ஆரம்பித்தோம்னா, டெல்லியில் காங்கிரஸ் ஒரு காலத்தில் கோலூற்றிய ஒரு இடம். ஷீலா தீக்ஷித் தொடர்ந்து அவருடைய ஆட்சி அங்கே இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. உங்களோட யூபிஏ ரெஜிம் முடிகிற வரைக்கும் ஷீலா தீக்ஷித் இருந்தார். இந்த சூழலில் இப்போது வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகளோ அல்லது உங்களுடைய எதிர்பார்ப்புகளோ என்னவாக இருக்கிறது? கருத்து கணிப்புகள் காங்கிரஸ் மீண்டும் அங்கு ஆட்சியை பிடிக்குங்கிற ஒரு சூழல் இல்லை என்பதை உணர்த்துகிறது. நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அது கருத்து கணிப்புகள் மகாராஷ்டிரா தேர்தலுக்கு பிறகு எந்த கருத்து கணிப்பு வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் தான் நாம் இருக்கின்றோம். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி கூறியபடி தேர்தல் கமிஷன் ஓரளவுக்கு வட மாநிலங்களிலே, தென் மாநிலங்கள் அல்ல, வட மாநிலங்களிலே பாஜகவுக்கு பல்வேறு வகையிலும் ஆதரவளித்தது. நன்றாக தெரியும். தேதிகளை மாற்றி வைப்பது, அதிகமான கட்ட தேர்தல்களை தருவது, இப்படி பல்வேறு வகையிலும் தேர்தல் கமிஷன் உதவி செய்தது. இறுதியாக அவர்கள் செய்த உதவி நேற்று எங்கள் தலைவரும் தேசியவாத காங்கிரஸ் தலைவி சுப்ரியா சூலே, அதே போன்று சிவசேனா கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு கூட்டறிக்கை விட்டு இருக்கிறார்கள். என்ன என்று சொன்னால், வாக்காளருடைய பதிவுகளிலும் மோசடி நடந்திருக்கிறது. 5 ஆண்டுகளிலே மகாராஷ்டிராவிலே சேர்க்கப்பட்ட எண்ணிக்கையை விட 5 மாதங்களிலே பாராளுமன்ற தேர்தலிலே மகாராஷ்டிராவிலே பாஜக தோல்வி அடைந்த பிறகு 37 லட்சம் வாக்குகளை வெறும் 5 மாதங்களிலே அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். பல்லாண்டுகளாக சேர்க்க வேண்டியதை 5 மாதங்களிலே சேர்த்திருக்கிறார் என்று ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கி எங்கள் தலைவர் ராகுல் காந்தி, ஆக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக தேர்தல் கமிஷன் ஆளுகின்ற பாஜகவுடைய கைப்பாவையாக மாறியிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்கட்டும். டெல்லியை பொறுத்தவரை பாஜக ஒரு பலமான கட்சி, அதில் மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கு அந்த பலமான கட்சியை ஏறத்தாழ 27 ஆண்டுகளாக வீழ்த்தியது காங்கிரஸும் ஆம் ஆத்மியும். காங்கிரஸுடைய தலைவியாக இருந்த ஷீலா தீக்ஷித் இருக்க வரை ஹாட்ரிக் வெற்றி என்று சொல்வார்கள். 3 முறை நாங்கள் பாஜகவை தோற்கடித்தோம். அதன் பிறகு ஆம் ஆத்மி கட்சி வந்தது. முதலிலே அந்த ஆம் ஆத்மி கட்சி குறைந்த எண்ணிக்கையில் இருந்தாலும் காங்கிரஸ் ஆதரவோடு ஆட்சியை பிடித்தது. பிறகு அவர்கள் பாஜகவையும் காங்கிரஸையும் பின்தள்ளிவிட்டு ஆட்சியில் அமர்ந்தார்கள். ஆக மக்களை பொறுத்தவரை ஒரு மாற்றம் வேண்டும் என்று விரும்புவார்கள். நான் அதில் மறுப்பதில் அர்த்தமில்லை. 27 ஆண்டுகளாக பாஜக அங்கே ஆட்சியில் இல்லை. இப்பொழுது 10 ஆண்டுகளாக பாஜக மத்தியிலே ஆட்சியில் இருந்தபோதும் பெரிதாக ஒன்றும் அவர்கள் சாதிக்க முடியவில்லை. ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு ஒரு உற்சாகம், உத்வேகம் ஏற்பட்டிருக்கிறது. கருத்து கணிப்பு அதைத்தான் தெரிவிக்கிறது. மக்களை பொறுத்தவரை ஒரு மாற்றம் வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக ஆண்ட காங்கிரஸ் கட்சியவோ அல்லது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியவோ மாற்றி பாஜகவை கொண்டு வரக்கூடிய எண்ணம் வரலாம். அந்த எண்ணத்தை தாண்டி இன்றைக்கு தேர்தல் கமிஷன், அதையும் தாண்டி அங்கு இருக்கக்கூடிய லெப்டினன்ட் கவர்னர், அந்த ஆட்சி என்பது பாஜக, காவல்துறை என்பது பாஜக, ரெவன்யூ துறை, இப்படி பல்வேறு துறைகளை ஆம் ஆத்மி பேருக்கான ஒரு ஆட்சி தான். ஆம் ஆத்மியாக இருக்கலாம் அல்லது காங்கிரஸாக இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் டெல்லியுடைய நிலவரம். யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதற்கு மேலான ஒரு ஆட்சியை, எப்படி தமிழ்நாட்டிலே ஆளுநர் ரவி என்பவர் அரசியல் செய்து தமிழக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சிக்கு எதிராக செய்கிறாரோ அதைவிட அதிகமாக அந்த ஆளுநர்கள் இருந்தார்கள். இப்பொழுது உள்ள ஒரு சூழலை பார்க்கும் பொழுது இன்றைக்கு பல்வேறு வகையிலும் பாஜக ஒன்றியத்திலே ஆட்சியில் இருக்கிறது. டெல்லி ஆளுநர் அவர்கள் கையில் இருக்கிறார்கள். ஆக டெல்லியிலே சமீபத்திலே நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அவர்கள் வெல்ல வேண்டிய ஒரு சூழலை தேர்தல் கமிஷன் ஏற்படுத்தியது. நான் சொல்வது
வட மாநிலங்கள் முழுவதும் பாஜகவிற்கு சாதகமா செயல்படுது தேர்தல் ஆணையம் அப்படின்னு நீங்க பல தரவுகளையும் சொல்றீங்க, குற்றச்சாட்டுகளையும் வைக்கிறீங்க. ஆனால் ஒரு கேள்வி இருக்குல்ல, நீங்க சொன்ன அந்த எலக்டோரல் லிஸ்ட் எல்லாம் சரிபார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருந்த இடத்தையெல்லாம் காங்கிரஸ் எப்படி தேர்தலுக்கு முன்பு பயன்படுத்தி கொண்டது அப்படிங்கிறதும் கணக்கில் கொள்ளணும்ல. நீங்க இந்த குறுகிய காலத்துல 37 லட்சம் வாக்காளர்களை சேர்த்தாங்க, இப்படியான ஒன்றெல்லாம் நீங்க வச்சிருக்கீங்கல்ல. இந்த விமர்சனங்கள் ஒவ்வொரு முறையும் தேர்தல் ஆணையத்தின் மீதும் இவிஎம் மிஷின் மீதும் வைக்கிற நீங்க அதை தேர்தலுக்கு முன்பு அந்த காலகட்டங்களில் எந்த அளவுக்கு அதை நீங்க வந்து வேகத்தோடையும் விவேகத்தோடையும் வீரியத்தோடையும் எடுத்துட்டு போயிருக்கீங்கிறது ரொம்ப முக்கியம். நல்ல கேள்வி. இதைத்தான் காங்கிரஸ் தேர்தல் கமிஷனிடம் கேட்டது. அதற்கு அது முதல்ல புறந்தள்ளியது. மீண்டும் இப்பொழுது 3 கட்சிகளும் சேர்ந்து எங்களுக்கு ஏன் முன்கூட்டி இத்தனை மாதங்களில் இவ்வளவு பேரை சேர்த்தது, எந்த வகையில் சேர்த்தது என்பது அங்கே இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா காங்கிரஸ் கேட்டதற்கு ஏன் நீங்கள் பதில் சொல்லவில்லை என்பதையும் கேட்டிருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரேவுடைய கட்சி அவர்களும் கேட்டிருக்கிறார்கள். எந்த பதிலையும் தேர்தல் கமிஷன் கொடுப்பதில்லை. அப்படி பார்க்கும் பொழுது ஆளுகின்ற கட்சிக்கு ஆதரவாக இருப்பது மட்டுமல்ல, உங்களுக்கு நன்றாக தெரியும், 4 மாநிலங்களிலே ஒன்றாக நடக்க வேண்டிய தேர்தலை மகாராஷ்டிராவையும் ஜார்க்கண்டையும் ஏன் தள்ளி வைத்தார்கள்? இது போன்ற தில்லுமுள்ளுகள் செய்வதற்கு என்றுதான் எங்கள் தலைவர்கள் கேட்கிறார்கள். அது ஏற்கனவே பஞ்சாப் மற்றும் இன்னொரு மாநிலங்கள் 2 மாநிலம் நடந்த அந்த தேர்தலில் சேர்த்து நடத்த வேண்டிய, அதான் நினைக்கிறேன் ஹரியானாவும் இன்னொரு மாநிலமும் சேர்ந்து நடத்த வேண்டியதை ஏன் இவர்களுக்காக 2 மாதம் தள்ளி வைத்தீர்கள் என்ற கேள்விக்கெல்லாம் தேர்தல் கமிஷனிடம் பதில் இல்லை. காரணம் உங்களுக்கு நன்றாக தெரியும். தேர்தல் கமிஷனரை தேர்ந்தெடுப்பதற்கு 3 பேர் இருந்தார்கள். ஒன்று பிரதமர், 2வது எதிர்க்கட்சி தலைவர், 3வது உச்சநீதிமன்ற நீதிபதி. வேண்டுமென்றே உச்சநீதிமன்ற நீதிபதியை அகற்றியதன் காரணமாக பாஜக 2 பேர், காங்கிரஸ் ஒருவர், எதிர்க்கட்சி ஒருவர்னு வைத்துக் கொண்டால் தேர்தல் கமிஷனை தேர்ந்தெடுப்பதிலே பாஜக சொல்லுவதுதான் செய்வதுதான் நடக்கும் என்ற நிலை சமீபத்திலே தான் ஏற்பட்டது என்பது நமக்கு தெரியும். அது மட்டுமல்ல, ஒரு தேர்தல் கமிஷனரை இவர்களுக்கு தேவையானவரை ஒரே நாளிலே அவரை இருந்த ஒன்றிய அரசு பதவியில் இருந்து விலக வைத்து அவருக்கு அடுத்த நாளே மனுவை போட வைத்து 3வது நாளே அவரை தேர்தல் கமிஷனர் ஆக்கின இந்த ஒரு தவறான முன்மாதிரி கூட இந்தியாவிலே பாஜக ஆட்சியில்தான் நடந்தது. இப்படி தொடர்ந்து செய்தது மட்டுமல்ல, காங்கிரஸ் ஆம் ஆத்மி தலைவர்களை டெல்லியிலே அமலாக்கத்துறை சூறையாடியது, வருமான வரித்துறை எதிர்த்தது. இப்படி பல்வேறு நிலைகளிலும் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும், அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலில் இருந்தார். அவர் கட்சியை சேர்ந்த அமைச்சர்களெல்லாம் உள்ளே தள்ளினார்கள். அதைவிட மிக மோசமான தவறுகளை செய்த அஜித் பவார் உள்ளிட்ட பாஜகவுக்கு தாவிய பல்வேறு தலைவர்கள் எல்லாம் வெளியிலே சுதந்திரமாக உழவும் போது இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசு, பாஜக அரசு தொடர்ந்து இது போன்ற தவறுகளை, ஜனநாயக விரோத தரவுகளை, அரசியல் சட்ட விரோத தவறுகளை பாஜக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கேட்பார் இல்லை, அதை எதுவென்று பார்ப்பார் இல்லை என்ற ஒரு சூழ்நிலையில்தான் இன்றைய நிலைமை இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி பெரிய முயற்சி எடுத்திருக்கிறது. வெற்றி தோல்வியை பற்றி காங்கிரஸ் கவலைப்பட போவதில்லை. இந்த தேர்தலிலே நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி ஒரு முன்னேற்றத்தை தரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. டெல்லியிலே போய் வேலை செய்த தோழர்களும் நண்பர்களும் அதை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு தவறை நான் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். இந்தியா கூட்டணி என்று இருக்கக்கூடிய காங்கிரசும் ஆம் ஆத்மியும் ஒன்றிணைந்து இந்த தேர்தலிலே நின்றிருந்தால் ஒரு வலுவான எதிர்ப்பை பாஜகவுக்கு கொடுத்திருக்க முடியும். துரதிர்ஷ்டவசமாக இவை அங்கே நடக்காததற்கு 2 கட்சியும் காரணமாக இருக்கலாம். நான் என் கட்சி என்று சொல்லவில்லை. எந்த கட்சி தவறு செய்தாலும் அதனுடைய பலனை அவர்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும். செல்வம் சொன்னார், 2014 காங்கிரஸ் ஊழல்னால தோற்று கிடையாது. அன்னைக்கு நடந்த கெஜ்ரிவாலிருந்து எல்லாரும் ஒரு பாலியல் விஷயத்தை சொல்லி தான். இல்லைன்னா அப்போ பாஜக மட்டும் தொடர்ந்து 27 வருஷமாக தோற்றது என்ன ஊழல் காரணமா? இந்த கேள்வி அவர் ஊழல் என்பது, ஊழலில் பெருச்சாளி, ஊழல் எலின்னு சொல்லுவாங்க. பாஜக ஊழல் பெருச்சாளி, மற்றவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு அவங்க செய்கிறது வெளியே தெரியாமல் விஞ்ஞானபூர்வமாக பண்ணுறாங்க. அண்ணன் இதயத்துல அவர்களுக்கு தெரியாது இல்ல,
ஷீலா தீட்சித் அவருடைய ஆட்சி காலத்துல மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஷீலா தீட்சித் அவருடைய மகன் மேல, மருமகள் மேல, ஷீலா தீட்சித் மேல மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் சுமத்தப்பட்டுதான் இந்த கடைசி கட்டத்தில் ஆட்சி அதிகாரத்துல முதல் 5 ஆண்டுல அவர்கள் மேல சுமத்தப்பட்டது. அடுத்து 10 ஆண்டுகள் அந்த மக்கள் ஷீலா தீட்சித்தை தேர்ந்தெடுத்தாங்க. அதை கொஞ்சம் கவனத்துல வச்சுங்க. ஆட்சிக்கு வந்த உடனே ஷீலா தீட்சித் மேல செஞ்சாங்க. அதன் பிறகு 10 ஆண்டுகள் இன்னைக்கு நிலைமை காங்கிரஸ் ஒரு இடம் கூட ஒரு இடம் அந்த 15 ஆண்டுகளும் பாஜக பலம் வாய்ந்த பாஜக டெல்லியில ஆட்சியில இல்லாம போச்சு. அடுத்து 15 ஊழல்ல பெரிய ஊழல் செஞ்சாங்களா பாஜக? டெல்லி வந்து இருவருக்குமே சொல்றது, டெல்லி ஒரு மிகச்சிறந்த உதாரணம். 27 ஆண்டுகள் ஆட்சியில இல்லாமல் போன பாஜகவிற்கு இன்றைக்கு வாய்ப்பு கிடைத்திருப்பதும், அதாவது இப்போதைய முன்னிலை நிலவரப்படி வாய்ப்பு வரக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருப்பதும், அதே நேரத்தில் 27 ஆண்டுகளாக காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி இப்போ சமீபத்தில் அப்படின்னு அவர்கள் ஆட்சி செஞ்சிருக்கிறதும் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி தோல்வி என்பது தேர்தலில் மாறி மாறி வரக்கூடியது அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான். அதனால இந்த ஒற்றை உதாரணம் 27 வருஷம் வரல, இனி வரவே மாட்டாங்கன்னு பாஜகவை யாரும் சொல்ல முடியாம தான் இன்னைக்கு மீண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கு ஒரே ஒரு சீட்டை வாங்கி இருக்கிற காங்கிரஸ் அடுத்த தேர்தலில் மீண்டு கூட வரலாம். அது இப்போ முன்னிலை நிலவரப்படி நான் அதை தெளிவா சொல்லிடுறேன். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நம்ம வெற்றி தோல்வியை இப்போதைக்கே தீர்மானிக்கக்கூடிய சூழல் இல்லை. ஒன்று ரொம்ப எளிமையா சொல்ல வேண்டியது, இன்னைக்கு ஈரோட பொறுத்தவரை சுமார் 8000 வாக்குகள் திமுக, சுமார் 1000 வாக்குகள் நம்முடைய நாதாக்கா. 12 விழுக்காடுக்கு கீழே தான் இருக்குது. இவர் சொன்ன மாதிரி திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டோ சட்டம் ஒழுங்கு குற்றச்சாட்டோ மக்கள் நினைத்திருந்தால் இந்த குற்றச்சாட்டை நாதாக்கா மட்டும் வைக்கல, பாஜக வைக்குது, அதிமுக வைக்குது. பாஜக 19% வாக்கு வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. அதிமுக நாங்கள் 20க்கு மேலே வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த 40 விழுக்காடு வாக்குகளும் யாருக்கு வந்திருக்கணும்? திமுக மீது உண்மையான குற்றச்சாட்டு சொன்னால் இந்த 40ம் இன்னைக்கு இவர்களுக்கு வந்திருந்தா இன்னைக்கு என்ன நடந்திருக்கும்? ஏறத்தாழ திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் ஒன்றா இருந்திருக்கணும். ஏன் இல்லை? பாஜக வாக்கு இந்துத்துவ வாக்கும் பெரியாரை நீங்கள் எதிர்த்தும் உங்களுக்கு போகலை. அதே மாதிரி அதிமுக திமுகவை எதிர்த்து அந்த வாக்குகளும் போகல. எளிதாக போயிருக்கணும். அப்படி இருந்தும் மக்கள், ஈரோடு மக்கள் ஏன் இவ்வளோ பெரிய பின்னடைவை கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் பெரியாரை தொட்டீங்க. பெரியாரை தொட்டவர்களுடைய நிலைமை இதுதான் என்பது எனக்கு தெரியும். ஆக மக்களுக்கும் தெரியும். அதுவும் ஈரோடு மக்கள் அவர் என்ன நினைச்சாரு, பெரியார் வெர்சஸ் இந்துத்துவா. அப்போ பெரியாருக்கு எதிராக எல்லா இந்துக்களும் எதிராக இருப்பார்கள். ஏன்னா அவர் கடவுள் இல்லைங்கிறாரு. அவர் ஏன் கடவுள் இல்லைங்கிறாரு? வர்ணத்தையும் சாதியையும் உருவாக்கக்கூடிய கடவுள் இல்லைன்னு அவர் சொன்னார். ஆக மக்களுக்கு நல்லா தெரியும் ஏன் கடவுள் இல்லைன்னு சொன்னால் கூட ஆன்மீகவாதிகள் மதவாதிகள் எல்லாரும் பெரியாரை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா இதுதான் விஷயம். ஆக ஈரோடு தேர்தலில் சுமார் 30லிருந்து 40 விழுக்காடு வாங்க வேண்டிய நாம் தமிழர் கட்சி, அதாவது பாஜகவுடைய வாக்கு, அதிமுகவுடைய வாக்கு, எல்லாம் திமுகவுக்கு எதிரான வாக்கு, இந்தியா கூட்டணிக்கு எதிரான வாக்கு ஏன் கிடைக்கலன்னு சொன்னால் இதுதான் காரணம். ஆக இந்த ஈரோடு தேர்தலை பொறுத்தவரை இனிமேலாவது தேவையில்லாமல் மறைந்து போன மாபெரும் தலைவர்களை, தந்தை பெரியார் வந்து எல்லாரும் தெரியும் மக்களை படிக்க வைத்தவர். காமராஜ் படிக்க வச்சாரு. ஆனா இல்ல இப்ப அதுல ஸ்ட்ராட்டஜியை மிஸ் பண்ணிடுச்சா நாம் தமிழர் கட்சி? இல்ல ஸ்ட்ராட்டஜியை மிஸ் பண்ணது ஒரு இடத்துல பெரியார் படிக்க வைத்தார், பெரியார்னால இது நடந்திருக்குன்னு சொல்லட்டும். நான் சொல்றேன் சார், அதுல உங்களுக்கு ஒரு நிமிட பதில் தான் அதிகமா சொல்ல விரும்பல, ஆதாரத்தோட சொல்றேன். 1951ல ஒட்டுமொத்த இந்தியாவில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு நிறுத்தப்படுது உச்ச நீதிமன்றத்தால். சில உச்ச சாதியினர் போய் உச்ச நீதிமன்றத்தை போய் நாடி எல்லாருக்குமே இடஒதுக்கீடு இல்லாத ஒரு சூழலை தந்தை பெரியார் தான் பெருந்தலைவர் காமராஜரோட சொல்லி ஜவஹர்லால் நேரு மூலமாக முதல் இந்தியாவுடைய சட்ட திருத்தம் வந்து அந்த ஓபிசிகளுக்கு இடஒதுக்கீடு வாங்கி தர்றாங்க. நம்பர் 1. இது ஒரு மாதிரி பல பெரியார் தமிழகத்துக்கு செஞ்ச பல்வேறு விஷயங்கள் நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ நான் கேட்குற கேள்வி வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் பெரியாரை கை வச்சீங்க, அது மட்டும் கேள்வி. நீங்கள் நீங்கள் பேசும்போது குறிக்கல, பிரபாகரன் நீங்க அவருடைய உறவினர்களை கேவலமா பேசுனீங்க.
பொட்டாமன கேவலமா பேசுனீங்க. எந்த அளவுக்கு மோசமா பேசுறீங்கன்னா, எந்த பிரபாகரன் படத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களையும் வெளிநாட்டு பணத்தையும் நீங்க பெற்றீர்களோ அவர்களுக்கு எதிராக இன்னைக்கு சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டுட்டீங்க. இதுக்கெல்லாம் காரணம் இது பாருங்க, காங்கிரஸ் கட்சியில இருந்து எங்க தலைவர் பேர் ஐயா சொல்றதுல உப்பு சப்பு இல்லாத வேலையை திரும்பி சொல்லி இன்னைக்கு நீலிகண்ணி வடிக்கிறாரு. இன்னைக்கு நீங்க நீலிகண்ணி வடிக்கிறீங்க. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில இருந்து வந்து பிரபாகரனுக்காக பேசுறீங்க. இதே ஈவிகோ இளங்கோவன் அவர்கள் சொன்னாரு, செபஸ்டியன் சொல்லக்கூடிய சீமான் நான் இந்து, எங்க அப்பன் முருகன் சொல்லக்கூடிய நிலைமைக்கு இந்த நானும் கவுல் பார்ப்பன தான் எடுத்து பூனல் எடுத்து வெளியில போட்டாரு. அப்ப எங்க போச்சு உங்களோட எதிர்ப்பு எங்க போச்சுங்க? பெரியார் இதை ஏத்துக்கிட்டாரா? பெரியார் இதை ஏத்துக்கிட்டாரா? எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. பிரபாகரனுடைய பார்ப்பனர்களை பெரியார் ஏத்துக்கிட்டாரா? என்ன பேச விடாம நீங்க தடுக்குறீங்க. நான் தடுக்கல. தந்தை பெரியார் திடலுக்கு தான் ஒரு நிகழ்ச்சிக்கு போறேன். அந்த பெரியாரை தொட்டதனால் நீங்கள் கெட்டீர்கள். நீங்க இந்த அச்சுறுத்தலோ மிரட்டலோ பெரியாரை தொட்டால் இந்த மண்ணில வாழ முடியாது, பெரியார் தான் எல்லாம், அதை மக்கள் பார்த்துக் கொள்வார்கள். எங்களுக்கான வாங்க வேண்டிய நீங்க வெறும் 10-11 விழுக்காட்டுல நிக்கிறீங்க. உங்களை சுருக்கியது ஈரோடு மக்கள், தமிழக மக்கள். இதெல்லாம் நகைச்சுவையா இருக்கீங்க. நாங்கள் நீங்க 10% கூட நாங்க வாக்குகள் வாங்க மாட்டோம்னு சொல்றீங்க. நாம் தமிழர் கட்சி பேச விடல அவரு. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களை முதல்ல நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டு தமிழர்களை ஏமாத்தி இருக்கீங்க. இதன் விளைவு இன்னைக்கு ஈரோடு மட்டுமல்ல, எல்லா ரோடும் உங்களை விரட்டும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நானே பேச வந்திருக்கேன். நீங்க இப்பதான் வாய்ப்பு கொடுத்தீங்க. அதுலயும் ஐயா என்னோட நேரத்தை காங்கிரஸ் கட்சி 1.5 லட்சம் தமிழர்கள் கொல்றதுக்கு முழு காரணமா இருந்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு என் தலைவர் பேரை சொல்றாரு. அது சொன்னதுக்கு இதெல்லாம் சொன்ன பிறகுதான் காங்கிரஸ் வெற்றி பெற்றது.